நேற்று எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் அவர் போய் சந்திச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் எப்படி சந்திச்சாருன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தீய சக்தி திமுக, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் டேக்ஸு, கமிஷன் கொள்ளையடிக்கிறீங்க, மன்னராட்சி, எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன மாதிரி செய்யலை. 200 யூனிட் மாதந்தோறும் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார். இப்போ மாதந்தோறும் இல்லை, 2 மாதத்துக்கு ஒருக்க தான் அந்த டேக்ஸ் யூனிட் வந்து தள்ளுபடி. ஒரு இடத்துல 2 டெட் பாடி எரிஞ்ச நிலையில் இருந்திருக்கு. யார் எரிச்சாங்க என்ன அப்படின்னு தெரியலை. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ போலீஸ் வந்து விஜய் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் அவங்களுக்கு 6 மாதம் தேனிலவு காலம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது விஜய் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, திமுக காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இனிமே வந்ததுன்னா அவரை நோக்கி கேட்பாங்க. அது அவர் வந்து தயாராக பதில் சொல்ல தயாராக இருக்கு. அடுத்தது இவர் அறிவிச்சிருக்கிற நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் போட்டியாக அறிவிச்சிருக்காரு. ஏன்னாச்சா 2000 கொடுக்குறீங்க, 3000 கொடுக்குறீங்க, 5000 கொடுக்குறீங்க. அப்போ கவர்மெண்ட்டிட்ட பணம் இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பேசும்போது கஜானா காலி, எல்லாம் வந்து 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. திமுக தப்புன்னு சொல்லிட்டு தான் நீ ஆட்சிக்கு வந்துருக்க, அப்போ உன்னுடைய இதில் நீ இதை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த இலவச திட்டங்களை நிறைவேற்றுவது என்பது விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். அவர் நடக்கவே முடியாதபடி இதை அறிவிச்சிட்டார். இப்போ கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், ஒரு உயர்ந்த பட்டுப்புடவை, உயர் ரக பட்டுப்புடவைன்னா என்னாச்சு, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு படி மோடியே தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. விஜய் வந்து திமுக மாதிரி பிஜேபி மோடி அரசை எதிர்க்க மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். இன்னை வரைக்கும் அவர் வந்து எதிர்க்கலை. இதே இது ஸ்டாலின் இருக்கும்போது ஆளுநர் முதல்ல தமிழ்தாயை ஏன் பாடுறீங்க, தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சார். அப்போ திமுக அதை எதிர்த்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் இங்கே அது மாதிரி செய்ய முடியலை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஜர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ பதவி ஏத்தாச்சு. ஸோ பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வந்து மக்கள் வந்து தினம் தினம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த மாற்றங்கள் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேற்று எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் அவர் போய் சந்திச்சிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் எப்படி சந்திச்சாருன்றது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தீய சக்தி திமுக, ஸ்டாலின் சார், ஸ்டாலின் டேக்ஸு, கமிஷன் கொள்ளையடிக்கிறீங்க, மன்னராட்சி, ஆமாம், இதெல்லாம் பேசிக்கிட்டு அதையெல்லாம் மீறி போய் அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான. ஆனால் அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் சார். அதுக்கும் ஒரு மனசு வேணும்ல, 2 பேருக்குமே சொல்கிறேன். ஆமாம், இப்போ ஸ்டாலின் சாருக்கும் சரி, விஜய் சாருக்கும் சரி, 2 பேரும் போய் மீட் பண்ணுறாங்கன்னா 2 பேருக்குமே ஒரு மனசு இருக்கணும்ல. ஆமாம், அவர் வந்து ஸ்டாலினை மட்டும் பார்க்கல, எல்லாத்தையும் பார்க்கணும் முடிவு பண்ணியிருக்காரு. நேற்றே வைகோவை பார்த்துருக்கிறாரு, சீமானை பார்த்துருக்காரு, இவங்களையெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு எடப்பாடி, அப்புறம் எடப்பாடியுடைய எதிர்கோஷ்டி வேலுமணி, சிவி சண்முகம், அவங்களையெல்லாம் பார்க்குறதா இருக்குது. பாஜக தலைவர்களை பார்ப்பாரா என்னன்னு தெரியல. இந்த லிஸ்ட்டு படி இப்போ ஏடிஎம்கே பார்த்துட்டா அப்புறம் நயினார் நாகேந்திரனையும் பார்த்துட வேண்டியது தான். அது பார்ப்பாரான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். மற்றபடி விஜய் பதவியேற்ற பிறகு அந்த 3 திட்டங்கள் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன மாதிரி செய்யலை. 200 யூனிட் மாதந்தோறும் சொன்னார், எல்லாருக்கும் சொன்னார். இப்போ மாதந்தோறும் இல்லை, 2 மாதத்துக்கு ஒருக்க தான் அந்த டேக்ஸ் யூனிட் வந்து தள்ளுபடி. அதுவும் 500 யூனிட்டுக்குள்ளே செலவழிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். 500 யூனிட் தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வழக்கமாக இருக்கிற 100 யூனிட் மட்டும்தான் லெஸ் பண்ணுவாங்க. இது ஒரு சந்தேகம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மந்த் இபி பில் வந்திருக்குன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து 400 யூனிட் ஓடி இருக்கு, எனக்கு 800 யூனிட் ஓடி இருக்குன்னா யாருக்கு அந்த 200 யூனிட் தள்ளுபடி ஆகும்? 400 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் தள்ளுபடி மைனஸ் ஆகும். இப்போ நான் 800 யூஸ் பண்ணிருக்கேன்னா 100 தான் தள்ளுபடி ஆகும், மிச்சம் 700க்கு நீங்க கட்டணும். இதான் அவர் கொண்டு வந்திருக்குது. பிரச்சாரத்தில் அவர் அப்படி சொல்லல. எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்ற மாதிரி. அடுத்தது வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை போதைப் பொருள் தடுப்புன்றதெல்லாம் புதிதாக ரெக்ரூட் பண்ணி அப்படி ஒரு ஃபோர்ஸ் அமைக்க போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையம், பெண் போலீஸார், இவர்களை வைத்து மினிமமாக ஒரு அதற்கான அதிகாரிகளை போட்டு செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான். மற்றபடி மகளிருக்கான பாதுகாப்பு என்பது ஏற்கனவே ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ
பெண் போலீஸை முதல்ல பணிக்கு எடுத்தது வந்து கலைஞர் 72லேயே எடுத்திருக்கிறார். அப்புறம் ஜெயலலிதா காலத்தில் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வருகிறது. அதன் பிறகு வந்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் வந்து அவசர பிரச்சனைகளுக்காக இந்த டோல் ஃப்ரீ நம்பர் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து ஹெல்ப்லைன் அது கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான முயற்சிகள்லாம் செய்கிறாங்க. அதனால் இப்போ விஜய் வந்து அதிரடியாக அதை மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல பசங்க 16 வயசு பசங்க 3 பேர், 13 வயது இளைஞர் ஒருத்தர், அவங்களுக்குள்ள மது அருந்திட்டு அந்த 3 பசங்களும் 16 வயசு பையங்களும் அந்த 19 வயசு இளைஞரை கத்தியால் குத்தி கொண்டிருக்காங்க. எந்த இடத்துல சார்? அது எந்த இடம்? சேலம் பக்கத்துலேயோ எங்கேயோ, எனக்கு இடம் சரியாக ஞாபகம் இல்லை. அதை வந்து வீடியோவும் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் ஃபோனில் எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அங்கே போனவங்க என்ன கத்தி இதாக இருந்தோன்னா மக்கள் பிடிச்சி விசாரித்தோன்னா இப்போ தான் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்திருக்குது. ஒரு இடத்துல 2 டெட் பாடி எரிஞ்ச நிலையில் இருந்திருக்கு. யார் எரிச்சாங்க என்ன அப்படின்னு தெரியலை. அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ போலீஸ் வந்து விஜய் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கெல்லாம் அவங்களுக்கு 6 மாதம் தேனிலவு காலம்லாம் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி நீங்கள் நிர்வாகம் அதுக்கு தான் 6 மாதம் கொடுப்பாங்களே தவிர, சட்டம் ஒழுங்கெல்லாம் டே 1லேருந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வரணும். ஏன்னா விஜய்க்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு, மற்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டு டெய்லி போயிட்டே இருக்கும். அதனால் இனிமேல் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் நடந்தால், அது விஜய் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, திமுக காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இனிமேல் வந்ததுன்னா அவரை நோக்கி கேட்பாங்க. அது அவர் வந்து தயாராக இருக்கணும், பதில் சொல்ல தயாராக இருக்கணும். போதைப்பொருள் தடுப்பு பொறுத்த வரைக்கும் அதுவும் இப்போ அந்த கொலை செஞ்ச பசங்களே மது அருந்தி விட்டு தான் தகராறே வந்திருக்கு, அப்படி தான் கொண்டிருக்கிறாங்க. அதனால் போதைன்றதில் மதுவும் இருக்குது, மற்ற போதைப் பொருளும் இருக்குது. போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குஜராத் வழியாக இந்தியாவில் பல இடங்களுக்கு போகுது. அதனால் ஒன்றிய அரசோடு சேர்ந்து தான் அதை நீங்கள் தடுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த உயர் வகை போதைப் பொருள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கஞ்சா கூட பல மாநிலங்கள்லேருந்து வர்றதா சொல்கிறாங்க. அதை ஒன்றிய அரசினுடைய துணையோடு தான் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்றிய அரசுக்குன்னு தனியாக, நார்கோட்டிக்ஸுக்குன்னு தனியாக ஒரு தடுப்பு பிரிவு இருக்குது. அதையெல்லாம் சேர்ந்து தான் செய்ய முடியும். அதனால் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் சாத்தியமா சார்? அதான் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ விஜய் செஞ்சுருக்கிற முயற்சிகள் என்பது அது மட்டுமே அது போதுமானதல்ல. இப்போ டார்க் வெப் இந்த மாதிரி இணையத்தின் மூலமாக போதைப்பொருள் வாங்கக்கூடியதெல்லாம் வந்திருக்கு. அப்போ சைபர் கிரைமை வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற வேலைகளை செய்ய. சார் டார்க் வெப் அப்படின்றத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்கக்கூடிய ஒரு ப்ரௌசர். இப்போ நீங்கள் வந்து ஃபயர்ஃபாக்ஸு, குரோமுன்னு அப்படி பயன்படுத்துகிறீங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக பயன்படுத்துகிறது. மற்றபடி நீங்கள் ஆயுதங்கள் வாங்கணும், போதைப்பொருள் வாங்கணும், வேறு சட்டவிரோத செயல்கள் செய்யணும் அப்படின்னா அந்த டார்க் வெப்ன்ற அந்த ப்ரௌசரில் போய் நீங்கள் வந்து அதை வாங்க முடியும். ஆனால் அது நீங்கள் டார்க் வெப் யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க என்னன்னு பல நாடுகளில் அரசாங்கங்கள் கண்காணிக்கும். அப்படி கண்காணிக்க முடியாதபடி அது இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த இல்லீகல் நடவடிக்கைகள் இங்கே இந்தியாவிலேயே நடப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் இது சவாலாகத்தான் இருக்கும். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், போதைப்பொருள் தடுக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே சவாலான விஷயங்களாக இருக்கும். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது இவர் அறிவிச்சிருக்கிற நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் போட்டியாக அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பத்திரிகையாளர் இதயா ஒரு பேட்டியில் சொல்லும்போது, விஜய் வந்து அதிமுக வாக்குறுதி, திமுக வாக்குறுதி ரெண்டையும் சாட் ஜிபிடியில் கொடுத்து இதை வந்து பெட்டராக எனக்கு சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி. ஆமாம், அதே மாதிரி நடந்திருக்கு. 2000 ரூபான்னா 2500 ரூபாய். அடுத்தது 3 சிலிண்டர் எடப்பாடி சொன்னார்னா இது 6 சிலிண்டரு. சரி, இதுக்கெல்லாம் பணம், இது மொத்தமாக பணம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 4-5 லட்சம் கோடி வந்துடும். நம்ம பட்ஜெட்டே 4.5 லட்சம் கோடி தான். அப்போ எங்கேருந்து பணம் வரும்? தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய் சொன்னது என்ன தெரியுமா? ஃப்ரீ இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து 5000 ரூபா பெண்களுக்கு உதவி தொகை போட்டார் இல்லையா, நீங்கள் காலையிலே எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுத்துருக்குறீங்க. நினச்சா 2000 கொடுக்குறீங்க, 3000 கொடுக்குறீங்க, 5000 கொடுக்குறீங்க. அப்போ கவர்மெண்ட்டிட்ட பணம் இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பேசும்போது கஜானா காலி, எல்லாம் வந்து 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டாலின் தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு.
நம்மளுடைய ஸ்டேட் ஜிடிபியில் 28% வரைக்கும் நம்ம கடன் வாங்கலாம். நம்ம வந்து 26% தான் வாங்கியிருக்கிறோம். அந்த கடன் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ தான் ஒன்றிய அரசே அந்த கடனுக்கான தொகையை வந்து ஏற்பாடு பண்ணி வழங்க முடியும் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த திமுக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, தன்னால் ஒருவேளை இந்த திட்டங்களை எல்லாம் செய்ய முடியலைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இது திமுக தான் காரணம், பணம் வைக்காமல் போயிட்டாங்க அப்படின்றதுக்காக முதல் கூட்டத்திலேயே இதை சொல்கிறாரு. ஆனால் போக போக மக்கள் அதை மறந்துடுவாங்க. திமுக தப்புன்னு சொல்லிட்டு தான் நீ ஆட்சிக்கு வந்திருக்கிற, அப்போ உன்னுடைய இதில் நீ இதை கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த இலவச திட்டங்களை நிறைவேற்றுவது என்பது விஜய்க்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். அவர் நடக்கவே முடியாதபடி இதை அறிவிச்சிட்டார். இப்போ பெண்களுக்கு எல்லா பேருந்துகள்லையும் இலவச பயணம்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி நம்ம நகர பேருந்துகளில் சில பேருந்துகள், அந்த விடியல் பயணம்னு சொல்லக்கூடிய அந்த பேருந்துகளில் மட்டும்தான் பெண்களுக்கு கட்டணம் இல்லா பயணம் அனுமதிச்சிருக்காங்க. இப்போ எல்லா பேருந்துகளும் ஃப்ரீ அப்படின்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறதுக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் போக்குவரத்து கழகம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கும். இப்போ 200 யூனிட் ஃப்ரீயே மின்சார வாரியத்துக்கு நிதி நெருக்கடியை சந்திக்கும். அதான் மாற்றி விட்டாரு லைட்டா. ஆமாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? நம்ம செய்கிறது ஒரு தொலைநோக்கோட ஒரு பயன்படுற விஷயமா இருக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணுற பெண்களுக்கு 1 பவுன் தங்கம், ஒரு உயர்ந்த பட்டுப்புடவை, உயர் ரக பட்டுப்புடவைன்னா என்னாச்சு? இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு படி மோடியே தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு பவுன் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ செலவாகும்? அப்போ இது கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நம்ம போய் ஊக்குவிக்கக்கூடாது. பெண்கள் படிக்கிறாங்களா, தாய்மாமன் சீர்வர இருக்கே, அதுதான் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெறுவது, இதை வந்து நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. இப்போ திமுகவில் வந்து புதுமை பெண், தமிழ் புதல்வன் சொல்லி படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய். அது வந்து பசங்களை படிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை மோட்டிவேட் பண்ணும், அப்படி செய்யும். இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு 1 பவுன்னா சொன்னால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம், அப்போ தான் 1 பவுனும் பட்டு சேலையும் கிடைக்கும் அப்படி நினைப்பாங்க இல்லையா? அதனால இது வந்து தவறான திட்டங்கள் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இப்போ இவருக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து நெருக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரி ஊடகத்துல சொல்றாங்களே சார், விஜய்க்கு மத்திய அரசு கிட்ட இருந்து நெருக்கடி இருக்கு. ஆனா அந்த மாதிரி நெருக்கடி வந்து திமுக வந்து ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா விஜய்க்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கு அப்படின்றாங்களே சார். இல்ல, விஜய் வந்து திமுக மாதிரி பிஜேபி மோடி அரசை எதிர்க்க மாட்டார், அமைதியாக தான் இருப்பார். இன்னை வரைக்கும் அவர் வந்து எதிர்க்கலை. இந்த ஆளுநர் இழுத்தடிச்சார் இல்லையா, அப்போ கூட அவர் பிஜேபி தான் இதை செய்கிறது அப்படின்னு வாயை திறந்து பேசலை. அதனால் அவர் பிஜேபி ஒருபோதும் எதிர்க்க மாட்டார். நிதியை பொறுத்த அடுத்தது இப்போ அவருக்கு இசட்+ கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து 9ஓ 10வது ஆள் நினைக்கிறேன் இந்த இசட்+ செக்யூரிட்டி. அது கமாண்டோக்கள் இவங்கெல்லாம் அடங்கி 55 பேர் கொண்ட டீமு அவருக்கு சுழற்சி முறையில் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அவர் கான்வாய் போகும்போது சுற்றிலும் ஒரு 4-5 கார்கள் வந்து குண்டு துளைக்காத கார்கள் இருக்கும், நடுவில் அவருடைய கார் இருக்கும். எங்கே போனாலும் இந்த இசட்+ செக்யூரிட்டி தான் அவர் போக முடியும். இது 2 விஷயம். ஒன்று அவருக்கு பாதுகாப்புன்ற முறையில் சொல்லலாம், இன்னொன்று விஜய் வந்து யாருக்கும் தெரியாமல் யாரையும் பார்க்க முடியாது. யாரை சந்தித்தாலும் அது அஃபிஷியல் ஆயிரும். எங்கே போனாலும் வரதா இருந்தாலும் அது அஃபிஷியல் ஆயிரும். ஏன்னா இசட்+ கேட்டகரி கொடுத்துட்டாங்க. அதனால் பர்சனல் மீட் கொடுவா சார். ஆமாம், பர்சனல் மீட் கூட நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும், எங்கெங்கே போகிறீங்க என்ன பிளான் சொல்லிட்டீங்கன்னா அவங்க செக்யூரிட்டி அவங்க அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதனால் மத்திய ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக தான் இப்போ இது கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால் நிதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த கல்வி நிதி 2500 கோடியை விடுவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. எப்படி இவர் வந்து வந்தே மாதரத்தை பாட வச்சுட்டு தமிழ் தாய் வாழ்த்தை 3ஆவதாக கொண்டு போனாரோ, அது கேட்டால் வந்து ஆளுநர் வந்து அது மாதிரி சொன்னாங்க, ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ இது ஸ்டாலின் இருக்கும்போது ஆளுநர் முதல்ல தமிழ் தாயை ஏன் பாடுறீங்க, தேசிய கீதம் பாடுங்கன்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சார். அப்போ திமுக அதை எதிர்த்து அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. ஆனால் இங்கே அது மாதிரி செய்ய முடியலை. அதனால் ஒன்றிய அரசு திட்டங்களை இவர் எதிர்ப்பாரா இல்லை அனுமதிப்பாரா? ஆமாம், அனுமதித்தால் தான் நிதி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்ப்பதற்கு ஒரு தைரியமும் துணிவும் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். திமுக அதை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால தான் செந்தில் பாலாஜி கைது, இடி ரைடு, பல விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. அதே போல் வந்து மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம்னாங்க, PM ஸ்ரீ ஸ்கீமை ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னாங்க.
இதெல்லாம் ஏற்றுக்கலை அப்படின்றதுனால தான் நமக்கு வர வேண்டிய நிதி அவங்க கொடுக்கல. அடுத்து ஜிஎஸ்டியில் வந்து நமக்கு உரிய நிதி முழுசாக வந்து அவங்க கொடுக்கல. 100 நாள் வேலை திட்டம் அதற்கான நிதி வரல. அப்புறம் குடிநீர் திட்டம் ஒன்று இருக்குது, ஜல் ஜீவன் சொல்லி, அதற்கான நிதி வரல. இப்படி பல விஷயங்கள் நமக்கு வர வேண்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ₹1 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசுக்கு வரியாக அதில் 29 காசு மட்டும்தான் நமக்கு திரும்ப வருது. பீகாருக்கெலாம் 6-7 ரூபாய் போகுது, யூபிக்கு ₹2 போகுது. இப்படி ஒரு பாராமுகமாக ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்குது. அப்போ இதை நம்ம பெறணும்னு சொன்னால் மக்கள் மத்தியில் இதை அம்பலப்படுத்தி ஒரு போராட்டங்களை எல்லாம் கட்டியமைத்து அப்படி ஒரு ப்ரெஷர் போட்டு தான் வாங்க முடியும். ஒரு விஜய் போய் இப்போ அவர் டெல்லிக்கு போகிறாரு இந்த மந்த் எண்டில். போய் யாரெல்லாம் பார்க்க போகிறாரு? மோடி, நிர்மலா சீதாராமன், அப்புறம் வந்து பல அமைச்சர்கள், இவங்களெல்லாம் சந்திக்க இருக்கிறார். சந்தித்து இந்த கோரிக்கைகளை முன்வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மட்டுமே நமக்கு நிதியை வாங்கி தந்துடாது. இப்போ ரயில்வே பட்ஜெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு போல் நமக்கு ஒதுக்கலை, ரொம்ப சொற்பமாக தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் சதர்ன் ரயில்வே தான் இந்தியாவிலேயே அதிக லாபத்தில் ஓடக்கூடிய ஒரு பிரிவாக இருக்கிறது. அதனால் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் வந்து அப்படி கோரி பெறணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேசுகிறது மட்டும் இல்லை, நம்ம இங்கே மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி எதிர்த்து பேசணும். இப்போ டீலிமிட்டேஷன் வந்தபோது ஸ்டாலின் அதை கொளுத்திட்டு கருப்பு கொடி ஏற்றி தமிழ்நாடு முழுக்க எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும்போதே செஞ்சார். இந்த மாதிரி போராட்டங்களே விஜய் பண்ணுவாரா? இப்போதே அவருடைய நிலைமையை பார்த்தா அப்படி பண்ண மாட்டார். சுமூகமாக நம்ம போவோம். இப்போ நவீன் பட்நாயக் ஒரிசாவில் பிஜு ஜனதாதள் கட்சி தலைவர், அவர் ஏன் இந்த தேர்தலில் தோத்தாருன்னா, அவர் மாநிலத்தில் முதலமைச்சராக ஒரு 3-4 வாட்டி ஜெயித்தார். ஆனால் மத்தியில் பிஜேபியை ஆதரித்தார், பிஜேபியினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் ஆதரித்தார். அதே போல் ஆந்திராவினுடைய ஜெகன்மோகன் ரெட்டி, அவரும் ஆந்திராவில் முதல்வராக இருக்கும்போது மத்திய அரசில் எல்லா திட்டங்களையும் ஆதரித்தார். அதனாலேயே அந்த பிஜேபி எதிர்ப்பு என்பது இல்லாமல் போனதுனால ஒடிசாவில் வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சிருச்சு. இவர் நவீன் பட்நாயக் எதிர்கட்சியாக மாறிவிட்டார். ஸோ இதெல்லாம் நீங்கள் பொலிட்டிக்கலாக பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஒரு நிலை எடுத்தால் மட்டும்தான் இதை போராட முடியும். இப்போ மம்தா பானர்ஜிலாம் எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் பெங்காலுக்காக கடுமையாக போராட்டம் பண்ணியிருக்காங்க. இவர் சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் டெல்லியிலே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு உரிய நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாமே இதுதான் நிலைமை. அப்போ நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான். அப்படி பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு பண்ணுறதுக்கான ஒரு சுவடுகள் இல்லை. நன்றி சார். நன்றி.